வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. ஆனைமலையில் மயான பயன்பாட்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நிலத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீட்டு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருட்டிணன் பார்வையிட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை நெல்லுக்குத்துப்பாறை பகுதியில் TLC கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொந்தமான 47 சென்ட் இடத்தை கிறிஸ்தவர்கள் மயானமாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மயான பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் இறந்தவர்களின் உடலை பொள்ளாச்சி பகுதியில் நல்லடக்கம் செய்து வந்தனர். இதையடுத்து TLC தேவாலயம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்றம் தேவாலயத்திற்கு சொந்தமான இடத்தில் கிறிஸ்தவர்கள் மயானமாக பயன்படுத்தலாம் என தீர்ப்பு வழங்கியது. அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், நில அளவை தாசில்தார் இடத்தை முறையாக அளந்து கொடுத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மயானத்தை சுற்றி குடியிருப்புகள் அதிக அளவில் உள்ளதால் போக்குவரத்திற்கு வழித்தடம் வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து வழித்தடம் ஏற்படுத்தி மீதம் உள்ள நிலத்தை சுற்றி கம்பி வேலி அமைக்கப்பட்டது. இதற்கு ஒரு சிலர் ஆட்சேபனை தெரிவித்தனர். இந்நிலையில் கிறிஸ்தவர்களின் மயான இடத்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருட்டிணன் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். கிறிஸ்தவ சகோதரர்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்களுக்கான இந்த கல்லறை உள்ள இந்த மயான பகுதியை கிறிஸ்தவ மதத்துக்கு சார்ந்தது என்று தீர்ப்பு பெற்றிருக்கின்றார்கள் உயர்நீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பை கிடைத்த பின்னால் சட்டப்படி ஆவணங்கள் இருக்கின்ற காரணத்தாலும் இதற்கு வேலி அமைக்கின்ற பணியிலே அவர்கள் ஈடுபடுகின்ற போது பஞ்சாயத்தார் ஒரு சிலர் குறிப்பாக ஒரு மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இதை தடுப்பது சட்டப்படி இப்படி அவர்களுக்கு வருவாய்த்துறை அடிப்படையில் அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆவணங்களின் அடிப்படையில் உள்ள நிலத்தில் உயர்நீதிமன்றமும் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் பயன்படுத்த முடியாமல் யாராவது தடுத்தால் அரசாங்கம் அவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுடைய கிறிஸ்தவ மதத்தினருடைய இந்த இடம் அவருடைய பயன்பாட்டுக்கு முழுமையாக அரசு பாதுகாப்பு வழங்கி பயன்பாட்டுக்கு விட வேண்டும். இதற்கு அரசு, காவல்துறை, இந்த யார் பொறுப்பில் இருக்கின்றதோ அந்த கிறிஸ்தவ மதம் தேவாலயத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த இடத்தை பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் எதிர்க்கின்றவர்களை அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இப்போது திருப்பரங்குன்றம் தீர்ப்பிலே கூட வந்தவுடனே அரசு ஏன் ஹைகோர்ட்டை தீர்ப்பை எடுத்துக்கலன்னு கேட்கக்கூடியவர்கள் இங்கே ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இப்போது இந்த பகுதியை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தினருடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் செயல்படுவது இது சட்ட விரோதம். இதை அரசு கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனை இதை வைத்து ஏதோ அரசியல் செய்யலாம், ஒரு மத கலவரத்தை தூண்டலாம் என்ற நிலையில் எது எங்கே எப்போ எது கிடைக்குமோ அது அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும். அது மக்களிடத்தில் பிளவுபடுத்த வேண்டும், மக்களிடத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்ற அந்த குழு இங்கேயும் ஆனைமலையிலும் அதுக்கு முயல்கின்றது. அதற்கு ஒருபோதும் அரசு அனுமதிக்கக்கூடாது. கிறிஸ்துவ சகோதரர்களும் அவர்களுக்கு உரிய தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் கிடைத்திருக்கின்ற காரணத்தாலும் வருவாய்த்துறை ஆவணங்களில் பதியப்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் இதை அவர்கள் நிச்சயமாக சட்டப்படி அவர்கள் பயன்படுத்தி கொள்ள உரிமை இருக்கின்றது. ஆகவே பதட்டப்படாமல் மற்ற கலவரம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த குழுவினர்களுக்கு சாதகமாக எந்த நிலையும் உருவாகாமல் கிறிஸ்தவ சகோதரர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் தொட்டி திறப்பு. பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு
திமுக மாநில கழக சட்ட திருத்தக் குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் ஏற்பாட்டில் 27வது வார்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டியை அமைக்கப்பட்டது. இதனை பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதில் பொள்ளாச்சி தெற்கு நகர செயலாளர் அமுதபாரதி, நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தென்றல் மணிமாறன், கோவை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் மயூரா சுப்பிரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வால்பாறை கடக காயமுடி பகுதியில் விழா வந்த காட்டு யானையை உற்சாகமாக கண்டுகளித்த பொதுமக்கள். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம், மானம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான காட்டு யானை கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் கார்த்திகை மாதம் என்றாலே கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவில் பக்தர்கள் மாலையிடுவதால் அங்குள்ள காட்டு யானை கூட்டம் தமிழக எல்லைப் பகுதியான மழுக்குப்பாறை, பன்னிமேடு வழியாக தாயமுடி பகுதியில் ஓய்வெடுப்பது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு ஏராளமான காட்டு யானைகள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளதால் வனத்துறையினர் மற்றும் வனவிலங்கு மோதல் தடுப்பு காவலர்கள் அதிக அளவில் நியமனம் செய்து அப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளை குடியிருப்பு பகுதிக்கு வராமல் பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது அப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். மேலும் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வால்பாறை பகுதியில் வன விலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கூட்டத்தில் வனத்துறை துணை இயக்குநர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த ஐயர்பாடி பகுதியில் கடந்த 7ஆம் தேதி மாலையில் வேட்டன்வெட்டியை விளையாடிக் கொண்டிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரோசப் அலி, சுச்சிதா பேகம் ஆகியோருடைய சைபுல் அலாம் எனும் 5 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கி காட்டில் குளித்து தாக்கியதில் பரிதாபமாக சிறுவன் உயிரிழந்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதை ஒட்டி தமிழக வனத்துறை இணை இயக்குநர் ராமசுப்பிரமணியம் மற்றும் வால்பாறை வனச்சரகர் சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் வனவர் கணேஷ், எஸ்டேட் மேலாளர்கள், கள இயக்குநர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. சிறுத்தை தாக்கி சிறுவனை பறிகொடுத்த பெற்றோருக்கு ஆறுதல் கூறி தெரிவித்த அதிகாரிகள், எஸ்டேட் பகுதிகள் காலை 6 மணிக்கு மேல் எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூடாது என்றும் பெற்றோர்கள் அதனை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அப்பகுதிகள் மாமிச உணவு கழிவுகளை பொது இடங்களில் கொட்டக்கூடாது. அதனுடைய வாசம் அறிந்து வனவிலங்குகள் குடியிருப்பில் நோக்கி வந்து விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை சிறுத்தை தூக்கி செல்கிறது. எனவே எஸ்டேட் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் நேரில் சென்று அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.